Hello everyone, Assalamu alaikum and welcome back to our channel Savi's Tube. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போறோம். இந்த vlog வந்து ஊட்டியோட டே 2 vlog. டே 2 அப்போ காலையில இருந்து இந்த vlog ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு காலையில கொஞ்சம் சீக்கிரமாவே எந்திரிச்சிட்டோம். ஒரு 5 o'clock போலவே எந்திரிச்சிட்டோம். ஸோ டக்குன்னு கொஞ்சம் மெதுவாக அப்படியே எந்திரிச்சு டக்குன்னு 3 பேர் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி அப்புறம் கொஞ்சம் காஃபி மட்டும் குடிச்சிட்டு நாங்கள் ரூம்லேருந்து செக் அவுட் பண்ண போகிறோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து வேறு ரூம் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ காலையிலேயே வந்துட்டு ரூம் ஃப்ரெஷ் ஆகிட்டு பேக்கேஜ்லாம் எடுத்து செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ நேராக வந்துட்டு போட் ஹவுஸ் போக போகிறோம். இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது அந்த போட் ஹவுஸ். 6 கிலோமீட்டரா 6 மினிட்ஸ் தான் ஞாபகம் இல்லை. ஸோ போட் ஹவுஸ் பக்கம் தான். ஸோ அதனால் வந்து போட் ஹவுஸ்க்கு வந்தாச்சு. இங்கே வந்துட்டு இதுக்கு பக்கத்துலேயே கண்டிப்பாக ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட் இருக்கும், அங்கேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஒரு 8:15 8:30 இருக்கும் நாங்கள் இங்கே வந்து ரீச் ஆகும்போது. அப்போல்லாம் அது க்ளோஸ்டு. ஏன்னா போட் ஹவுஸ் வந்து காலையில் 9 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்தப்போ நிறைய ஷாப் க்ளோஸ்டு இருந்தது, பட் ஒரு சில ஷாப் வந்து ஓப்பனில் இருந்தது. ஸோ இந்த இடத்துல காரை பார்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து ஒரு மலையாளி ரெஸ்டாரண்ட் இருந்தது. அங்கே போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். போயிட்டு சிம்பிளாக தான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டோம். கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிட்றதுனால லைட்டாக வந்து தோசை, கீ ரோஸ் அந்த மாதிரி, அப்புறம் மசால் தோசை அந்த மாதிரி தான் வந்து சாப்பிட்டோம். ஸோ அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு 9 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து அது வந்து ஓப்பன் பண்ணுற டைம் தான். ஸோ அதனால் இப்போ போனால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உள்ளே போயிட்டோம். ஸோ உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கே வந்து 30 rupees வந்து டிக்கெட். ஈச் வந்து அடல்ட்டுக்கு வந்து 30 rupees வந்து டிக்கெட், மொத்தம் 60 rupees வந்து பே பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து காரை வெளியே பார்க் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் உள்ளே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எடுத்து வந்தாச்சு. ஸோ அதுக்கு வந்து பார்க்கிங் ஃபீ வந்து 60 rupees வந்து வாங்கிக்கிட்டாங்க. ஸோ நாங்கள் இங்கே பே பண்ண 30 rupee வந்து பார்த்தோன்னாக்கா இது உள்ளே என்டர் ஆகிறதுக்கு போட்டிங்க்கு வந்து தனி ஃபீ வந்து பே பண்ணணும், தனி சார்ஜ். அது வந்து 2 seater 4 seater 6 seater அந்த மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் வந்து போட் ரைடு வந்து ஃபாஸ்ட்டாக போகலையா அந்த மோட்டார் போட் ரைடு அதெல்லாம் இருந்தது. ஸோ நம்ம எது பிக் பண்ணுறோமோ அதுக்கு அந்த மாதிரி ப்ரைஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தோன்னாக்கா 2 seater அப்படின்னாக்கா 250 rupees வந்து பே பண்ணணும். 4 seaterனா 350 அந்த மாதிரி ப்ரைஸ் வந்து வேரி ஆச்சு. அங்கே வந்து கொஞ்சம் நிறைய ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நிறைய பிளேஸ் எல்லாம் செட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஐ லவ் ஊட்டி அப்படின்னு சொல்லிட்டுலாம் சைடில் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது. நிறையா கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அது உள்ளே வந்தோம் அப்படின்னாக்கா டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்தாச்சு. நாங்கள் வந்து 2 seater தான் புக் பண்ணோம். ஃபைஸினை வந்து இந்த சைடில் வந்து உட்கார வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெடல் பண்ணுற மாதிரி தான், பெடல் போட்டு தான். ஸோ நாங்கள் வந்து உள்ளே போயிட்டோம். இங்கே போனதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி டிக்கெட் வந்துட்டு பார்த்தோன்னாக்கா 500 பே பண்ணோம். 250 rupees வந்து எங்களுக்கு டிக்கெட்டு ப்ளஸ் 250 டெபாசிட் மாதிரி. 30 minutes தான் அங்கே இருக்கணும். 30 minutesக்கு மேலே ஒரு 1 minute ஆனால் கூட அந்த 250 எடுத்துப்பாங்களாம். ஸோ அதனால் டைம் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு தான் நம்ம போட்டு உள்ளே ஏற்றுறாங்க. ஸோ ஒரு போட்டில் நம்ம உட்காந்துலேருந்து டைம் ஸ்டார்ட் ஆகிடும். அதுலேருந்து கரெக்டாக 30 minutesக்குள்ளே நம்ம ரிட்டன் வந்து நம்ம மறுபடியும் ஸ்கேன் வந்து பண்ணிடணும். அந்த 30 minutesக்குள்ளே பண்ணிட்டாக்கா ஒரு கவுண்டர் இருக்குது, அங்கே வந்து 250 rupees வந்து ரீஃபண்டும் பண்ணிடுறாங்க. அதுதான், அதை விட நமக்கு மோஸ்ட்லி வந்து ஒரு 5 minutes முன்னாடியே வந்து ரீச் ஆகிறது வந்து பெட்டர். அதுதான் சொன்னேன், பிகாஸ் எக்ஸ்ட்ரா 250 வந்து போயிடும். அண்ட் நாங்கள் இங்கே போட்டிங் வந்தோம் இல்லையா, இங்கே வந்து செம்ம சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு சில்லுன்னு வெதரு, நல்லா நாங்களே வந்து இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பெடல் போட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஃபைஸும் நல்லா என்ஜாய் பண்ணார். நல்லா ஜாலியாக வந்துட்டு பெடல் பண்ணிகிட்டே வந்து போனோம். இங்கே பாரு, டூ சீட்டர் தான் உட்காந்துருக்காங்க. அவர் சும்மா அதில் உட்காந்துருக்காரு. காசுமா காசு பெருசுமா. டாய் ட்ரெயின் எங்க இருக்குன்னு பாருங்க. ஆமா, வெளிய இருக்கடா. பின்னாடி டாய் ட்ரெயின் இருக்கு. ஏன் திருப்பிட்டோம் அப்படியே போனேன். இதே கீரை ஓம் பக்கத்துல திருப்பி. அவங்க பேபிக்குன்னு ஒரு இதான் வாங்கிட்டு வந்துருக்காங்க. நம்ம இதுல எந்த ஒரு அனிமலும் இல்ல. அம்மா பார்த்தாங்க. பைக் போடு. ஹாய் சொல்லு. எங்க போறீங்க நீங்க? போறோம். வெரி குட்.
சீன் இருக்குடி. எது உனக்கு எங்கடா இதோ நிறைய உட்கார்ற மாதிரி இருக்கு ஒரு சீட்டு. ஆமாம் அதுதானா அண்ட் கரெக்டாக நாங்கள் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே வந்து இங்கே வந்து வந்தாச்சு. போட்டிங் ரைடு முடிச்சுட்டு மறுபடியும் இங்கே ஸ்கேன் பண்ணாங்க. ஸோ பில்லை வாங்கிட்டு போய் ரீஃபண்ட் கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்து போயிட்டுருக்கோம். போட் ரைட் முடிச்சுட்டு பார்த்தோன்னா இந்த சைடில் வந்து கொஞ்சம் ஃபன் சிட்டி மாதிரி இருந்தது. நிறைய ப்ளே பண்ணுற ரைட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இருந்தது. பட் ஆனால் அதெல்லாம் ஆக்டிவில் இல்லை, க்ளோஸ்டாக இருந்தது. யாருமே இல்லைங்க, ஃபுல்லாக க்ளோஸ்டு தான். அதனால் அங்கேருந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் போட் ஹவுஸ் அந்த இதுலேருந்து வெளியே ஆகும்போது 3 ஹவுஸ் இருந்தது. ஹாரர் ஹவுஸ், அதுக்கப்புறம் ஜங்கிள் ஹவுஸ், அதுக்கப்புறம் வந்து மிரர் கேஸ் இருந்தது. 3மே இருக்குது. ஸோ 3மே நாங்கள் வந்து ட்ரை பண்ணதே இல்லை. சரி ஊட்டியில் வந்துட்டு 3மே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து 3த்துக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்தோம். ஸோ ஆஃபர் ப்ரைஸ் மாதிரி வந்தது 3த்துக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்தால். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜங்கிள் ஹவுஸ் போனோம். ரொம்ப வந்து சத்தம் காடுலாம் பயமாக இருந்தது. எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஃபைசின் ரொம்பவே பயந்துட்டான். அதனால வந்துட்டு அடுத்து மிரர் ஹவுஸ்க்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து அமேசிங்காக இருந்தது, செம்ம சூப்பராக இருந்தது. அதை டச் பண்ணுறதும் சரி, அதை கண்டுபிடிச்சி வெளியாகிறதும் சரி, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் ஹாரர் ஹவுஸ்க்கு நாங்கள் போகல. ஃபைசன் ரொம்ப பயந்ததுனால எனக்குமே சரி அது போக விருப்பம் இல்லை, இதுவே போதும் அப்படின்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து எக்ஸிட் ஆகிற வழியாக வந்தோம் அப்படின்னாக்கா மினி ட்ரெயின் ஒன்று இருந்தது, ஜாய் ட்ரெயின் மாதிரி தான் இதுவும். பட் ஒரு 5 மினிட்ஸ் ஆஃப் ரைட்லேயே வந்து முடிஞ்சிடும். இது வந்து அடல்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தோம்னாக்கா 40 ருபீஸு, கிட்ஸுக்கு வந்து 30 ருபீஸ் வந்து டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்பவே ஒரு குட்டியான ட்ரெயின், ஒரு 6-7 கம்பார்ட்மெண்ட் தான் இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். போயிட்டு திரும்ப ரிட்டன் ரிவர்ஸ்லேயே எப்படியே வரும். அதுதான் இந்த ட்ரெயின். ரொம்பவே ஒரு நமக்கு டாய் ட்ரெயின் போக முடியல அப்படின்னாக்கா இது கொஞ்சம் சும்மா சிம்பிளாக வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அதாவது நடுவில் ஃபாரஸ்ட் நடுவில் போகிறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த வியூ எல்லாமே. ஃபைசின் வந்து ரொம்பவே வந்து எக்ஸைட்டடாக இருந்தார். அதுலேயே வந்து பார்த்தோன்னா குட்டியாக ஒரு கேவ் மாதிரி ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து கிட்ஸ் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் தென் ட்ரெயின் வந்து இப்போ ரிவர்ஸில் வந்துச்சு. அதாவது கொஞ்சம் தூரம் போயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் திரும்ப ரிவர்ஸில் வரும். 2 பக்கமும் ஃபுல்லாக செடி காடு அந்த மாதிரி இருந்தது. அண்ட் கொஞ்சம் தூரம் இந்த லேக் வியூ வந்து தெரியும்.
அந்த மினி ட்ரெயின் முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு குட்டி பார்க் இருந்தது. ஃபைஸும் கொஞ்சம் நேரம் பார்க்கில் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதில் கொஞ்சமாக வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து அங்கே ப்ளே பண்ணியிருப்பார். அதான் வந்து வந்தாச்சு. அம்மா தூக்கிடுவா வா. அம்மா தூக்கிடுவாடா. இரு காலை இது வை. சரிடா. எப்படி பயப்படுறாங்க. இதுல சுத்தலாம் முடியா. அண்ட் அங்கேயும் வந்துட்டு பார்த்தோன்னா சின்னதாக ஒரு நர்சரி சேல் பிளேஸ் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. அங்கேருந்து வெளியாகும் போது இந்த மாதிரி ஹார்ஸ் ரைடிங் எல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. பட் இங்கே ரொம்ப ஓவர் ரேட்டடாக இருந்தது. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இந்த போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்கு வந்து 100 rupees. அப்புறம் ஒயிட் ஹார்ஸ் 200 அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. எனக்கு அந்த ஹார்ஸ் ரைட்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்க்கிங் கிட்டே நிறைய கொஞ்சம் ஷாப்ஸ் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் அதே தான், சென்னையில் வந்து எனக்கு ரொம்பவே கம்மி ரேட்டுக்கே எல்லாமே வாங்கி பழகிடுச்சு. அதனால் அங்கெல்லாம் வந்து ஓவர் ரேட்டை தான், டூரிஸ்ட் நிறையா வருவாங்கனால எல்லாமே ரேட் அதிகமாக தான் வச்சுருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு கலெக்ஷன் நம்ம சென்னை கிடைக்கிற அளவுக்கு கூட அந்தளவுக்கு இல்லை. சும்மா மட்டும் விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து கிளம்பி வந்துட்டு வேறு ரூம் வந்து செக்இன் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அடுத்தடுத்த vlogல பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சபீஸ் டியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.